الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله ما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا قَالَ وَمِنْ ذُرِّيَّتِي قَالَ لَا يَنَالُ عَهْدِ الظَّالِمِينَ சூரத்துல் பக்ராவினுடைய 124வது வசனத்தினுடைய தொடர்ச்சி. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் ஏற்கனவே பார்த்ததை போன்று இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கொடுத்த சோதனைகளை சொல்ல ஆரம்பிக்கின்றார். என்ன சோதனைகள் என்பது சம்பந்தமாக இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் வரிசைப்படுத்தும் பொழுது, முதல் சோதனையாக அவர்களுக்கு இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனையாக எந்த சோதனையை சொல்லி காண்பித்தார்கள்? இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கப்பட்ட முதல் சோதனை என்ன? தனிமைப்படுத்தப்படுதல். இப்ராஹிம் நபி அவர்கள் தனிமையில் சென்று இறைவனை சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது மிகப்பெரிய சோதனை என்ன? இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனையில் இரண்டாவது மிகப்பெரிய சோதனை என்ன சோதனை? என்ன சோதனை? நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னனிடம் என்ன செய்தார்கள்? இப்ராஹிம் நபி அவர்கள் விவாதம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு பல பிரச்சனைகளை தரக்கூடியவனாக இருந்தார். அப்போ அந்த மன்னனை எதிர்த்து இப்ராஹிம் நபி அவர்கள் பட்ட இன்னல்கள், அது இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னும் ஒரு மிகப்பெரிய சோதனை. அதைத்தான் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நம்ரூத் என்பவன் எந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னன்? பாபிலோனின் அவனுடைய அரியாசனம் இருந்தது, அவனுடைய கோட்டை இருந்தது. உலகம் முழுவதும் ஆட்சி செய்தவன். உலகம் முழுவதையும் இதுவரை வரலாற்று பக்கங்களில் 4 பேர் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அந்த 4 பேரில் யாரும் ஒரு ஆள்? நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னனும் ஒரு ஆள். அப்போ அந்த நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் தான் அதாவது இப்ராஹிம் நபி அவர்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடியவனாக இருந்தான். ஏனென்று சொன்னால், அந்த நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் கூட எந்த கொள்கையில் இருக்கக்கூடியவன் தான்? சிலை வழிபாட்டில் இருக்கக்கூடியவன் தான். அப்போ அந்த நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்லக்கூடிய இன்ன விஷயங்களை எல்லாம் அவர்கள் கேட்கும் பொழுது அதை எதிர்த்து அதற்காக வேண்டி பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்ராஹிம் நபி அவர்களுக்கு பல இன்னல்களை கொடுத்தார் என்று நாம் நேற்றைய தினம் கடைசியாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 3வது மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டது. இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள் தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே. அவர்கள் கேட்கவில்லை. அதே போன்று அந்த தந்தை இப்ராஹிம் நபி அவர்களுடைய தந்தை இந்த செய்தியை சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபி அவருடைய தந்தை என்ன செய்தார்கள்? இதை நீ விடவில்லை என்று சொன்னால் அஹ்ஜுரன்னக, உன்னை நான் கல்லால் அடித்து துரத்துவேன், நீ என்ன செய்துவிடு, இந்த உன்னுடைய வாதத்தை நீ இதோடு நிறுத்திவிடு என்பதாக இப்ராஹிம் நபி அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் நபி இடத்திலே சொன்னார்கள். அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் அதோடு நிறுத்தினார்களா என்று கேட்டால் அப்படி அல்ல. இப்ராஹிம் நபி அவர்கள் சென்று ஊர் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு தெளிவாக விளங்கிடுச்சு இது சரியான இறைவன் இல்லை என்று. அப்போ இந்த ஊர் மக்களுக்கும் எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தை தெளிவாக அறிந்த ஒரு மனிதன் மீது, ஒரு நபி மீது மிக முக்கியமான ஒரு முதன்மையான கடமை என்பதை உணர்ந்ததன் காரணத்தினால் இப்ராஹிம் நபி அவர்கள் முதலில் செய்த வேலை என்ன? அதை மக்களுக்கு எடுத்து வைத்தது. அப்போ மக்களுக்கு எடுத்து வைக்கும் பொழுது மக்கள் என்ன சொன்னார்கள்? இவர் ஏதோ போதையில் இருக்கின்றார் போல் என்பதாக ஒரு சாரார் சொல்லக்கூடியவர்களாக, இன்னும் சில மக்கள் இவருக்கு புத்தி பேதளித்து விட்டது என்பதாக சொல்லக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அப்போ மக்களில் யாரும் என்ன செய்யவில்லை? இப்ராஹிம் நபி அவர்களுடைய பேச்சை கேட்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன நடந்தது? பக்கத்து ஊரில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்? ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? நுட்பமாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இருக்கும் அல்லவா, அந்த ஆலயத்திற்குள் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிலையினுடைய கையில் இருக்கக்கூடிய கோடாரியே அவர்கள் கையில் எடுத்து
மற்ற சிலைகள் அனைத்தையும் உடைத்து நொறுக்குகின்றார்கள். உடைத்து கண்ணாம் பின்னமாக நொறுக்கியதற்கு பின்னால் அந்த கோடாரி இருக்கின்றது அல்லவா, அந்த கோடாரியையும் அந்த பெரிய சிலையிலேயே தொங்க விட்டு விடுகின்றார்கள். அப்போ ஊர் மக்கள் எல்லாம் திருப்பி வருகின்றார்கள். பார்த்தால் சிலைகள் அனைத்தும் உடைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ மக்கள் எல்லாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சியில் அவர்கள் இருக்கும் பொழுது விசாரிக்கின்றார்கள், எப்படி இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும். அப்போ மக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நாம் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுது இப்ராஹிமை நாம் கூப்பிட்டோம், அழைத்தோம். ஆனால் அவர் என்ன செய்யவில்லை, எம்முடன் வரவில்லை. இந்த ஊரில் இருந்த ஒரே ஒரு இளைஞர் அவர் மட்டும்தான். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே யார் தான், இப்ராஹிம் தான் இதே போன்று அவர் பேசக்கூடியவராக இருந்தார். சிலைகள் எல்லாம் உண்மை அல்ல என்பதாக சொல்லக்கூடியவராக இருந்தார். நிச்சயமாக இந்த செயலை செய்தது யாராகத்தான் இருக்க முடியும், இப்ராஹிமாகத்தான் இருக்க முடியும் என்பதாக ஊர் மக்கள் முடிவு செய்து இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அழைத்து விசாரணை செய்கின்றார்கள். அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் விசாரிக்கப்படும் பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் வணங்கி கொண்டிருந்த உங்களுடைய பெரிய சிலை தான் கையில் என்ன வைத்திருக்கின்றது, அந்த கோடாரியை வைத்திருக்கின்றது. நீங்கள் இத்தனை நாட்களாக அந்த பெரிய சிலை தானே வணங்கி கொண்டிருந்தீர்கள். அந்த பெரிய சிலையும் என்ன செய்யப்படவில்லை, உடைக்கப்படவும் இல்லை. நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த பெரிய சிலை எடுத்து நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், இந்த சிலைகள் எல்லாம் உடைத்தது யார் என்று என்பதாக சொல்லும் பொழுது அந்த மக்கள் எல்லோரும் வாயடைத்து போனார்கள். அப்போ மக்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், அந்த சிலைகள் எப்படி பேசும், அந்த சிலைகள் எப்படி பேசும் என்பதாக. அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், அதைத்தானே நானும் இத்தனை நாட்களாக சொன்னேன். சிலைகள் எப்படி பேசும், சிலைகள் எப்படி கேட்கும், சிலைகள் எப்படி உங்களுக்கு பயனளிக்கும் என்று நீங்கள் கேட்டீர்களா, கேட்கவில்லை. அப்போ இப்பொழுது நீங்களே உங்களுடைய வாயால் சொல்லி காட்டுகின்றீர்கள், சிலைகள் எப்படி பேசும், சிலைகள் நாங்கள் சொல்வதை எப்படி கேட்கும் என்று. இதுதான் மார்க்கம். சிலைகள் என்ன செய்யாது, ஒருபொழுதும் நீங்கள் பேசுவதை கேட்காது. நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கே பதிலளிக்காது என்ற பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு எப்படி சிலைகள் பதிலளிக்கும்? இது கண்டிப்பாக சாத்தியம் இல்லாத விஷயம் என்பதாக சொல்லி இப்ராஹிம் நபி அவர்கள் நுட்பமானவர்கள் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல, அந்த மக்கள் ஒரு கணம் விளங்கினாலும் அந்த மக்களில் இருக்கக்கூடிய சில மக்கள் என்ன ஆரம்பித்தார்கள், அதாவது அந்த சிலை வழிபாட்டில் உச்சத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் இப்ராஹிமை குறித்து இப்ராஹிமை குழப்புவதற்காக முயற்சி செய்கின்றார். ஒருபொழுதும் இதை என்ன செய்யக்கூடாது, நாம் அனுமதிக்க கூடாது, இவருக்கு தண்டனை வழங்கி ஆக வேண்டும் என்பதாக சொல்லி தண்டனை முடிவு செய்கின்றார்கள். என்ன தண்டனை, நெருப்பு குண்டத்தை ஏற்றி அந்த நெருப்பு குண்டத்தில் முழுமையாக உயிருடன் அப்படி என்ன செய்து விடுவது, இப்ராஹிம் நபி அவர்களை வீசி விடுவது. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு குன்றம் ஒன்று ஏற்பாடு செய்யப்படுகின்றது. நாம் நினைப்பதை போன்று இந்த சிறிய அளவில் நெருப்பு குன்றம் எல்லாம் கிடையாது. மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளினுடைய உயரத்தை விடவெல்லாம் அதிகமான உயரத்தில் எரியக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நெருப்பு குன்றம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன செய்வதற்கு முற்பட்டார்கள், அந்த நெருப்பிலே தூக்கி எறிவதற்கு முற்பட்டார்கள். அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், ஹஸ்புல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு போதுமானவனாக இருப்பான், இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய சோதனை என்றால் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு தெளிவாக தெரியும் அல்லாஹ் தான் இறைவன் என்று, அல்லாஹ்வால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்றும் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ இந்த தருணத்தில் நாம் பொறுமை இழந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைக்கக்கூடிய சோதனையில் நாம் தோற்று விடுவோம் என்பதை அறிந்து இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு போதுமானவனாக இருக்கின்றான், அவனே எனக்கு பொறுப்பாளி என்பதாக இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தார் தெரியுமா, அந்த நெருப்பிற்கு கட்டளையிட்டான், யா நாரி கூனு பர்தவ் வ ஸலாமா அலா இப்ராஹிம், நாகிவிடு, குளிர்மையாகவும் சலாமத்து பெற்றதாகவும் ஆகிவிடு என்பதாக அந்த நெருப்பிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுகின்றான். இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த நெருப்பு குன்றத்திற்கு நுழைந்தார்கள். எப்படி நுழைந்தார்கள், மகிழ்ச்சியாக நுழைந்தார்கள். அந்த நெருப்பு குன்றம் அவர்களுக்கு ஏதாவது சிக்கலை கொடுத்ததா, அந்த நெருப்பு குன்றம் ஏதாவது அவர்களுக்கு வேதனையை கொடுத்ததா, எதையும் கொடுக்கவில்லை. நெருப்பு என்பது யதார்த்தத்தில் பட்டது என்று சொன்னால் உடனே அவருடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. தோள்களை கருக்குவதற்கான வல்லமை உடையது, எலும்புகளையும் கருக்குவதற்காக எரிப்பதற்கான வல்லமை உடைய ஒரு வஸ்து தான் நெருப்பு. அந்த நெருப்பு குன்றத்தில் எரியப்பட்ட பொழுது கூட இப்ராஹிம் நபி அவர்களுக்கு என்ன செய்யப்படவில்லை, அந்த நெருப்பு எந்த விதமான பிரச்சனையையும் ஏற்படுத்தவில்லை, அந்த நெருப்பு எந்த விதமான நோவினையையும் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை என்று எம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சி நாம் பல முறை நாம் கேட்டிருப்போம், தெரிந்திருப்போம். இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பு குன்றத்தில் போடப்பட்ட செய்தி என்று. இந்த நிகழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு மிகப்பெரிய படிப்பினை வைத்திருக்கின்றார். மிகப்பெரிய படிப்பினை என்ன, இந்த நிகழ்ச்சியில் இப்ராஹிம் நபி அவர்கள் கொண்டிருந்த பொறுமை,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுக்கப்பட்ட சோதனை. அந்த சோதனையில் இப்ராஹிம் நபி அவர்கள் கொண்டிருந்த பொறுமை எம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அந்த சோதனை என்ன செய்ய முடியும்? எம்மால் வெற்றி கொள்ள முடியும். ஒரு முஸ்லிம் அவன் சோதனை ஏற்படும் பொழுது, அவனுக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது அவன் பொறுமை கொண்டால் அதனுடைய முடிவு வெற்றி. ஒரு முஸ்லிம் அவன் சோதனையும் கஷ்டமும் ஏற்படும் பொழுது அவன் அவசரப்பட்டால், அந்த இடத்தில் அவன் பொறுமை இழந்தால், நிதானத்தை தவறினால் அந்த சோதனையுடைய முடிவு அவனுக்கு தோல்வி. இதுதான் யதார்த்தமான விஷயம். அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், வெற்றி கொண்டார்கள். உஹது போர்க்களத்திலே உஹது மலைக்கு மேலே இருந்த அந்த சஹாபாக்கள் அந்த கனிமத்து பொருட்களை பார்த்தவுடன் பொறுமையை இழந்தார்கள், அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். அப்போ சோதனையில் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் வெற்றி. ஒரு சோதனையில் பொறுமையை இழந்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய முடிவு என்னது? தோல்வி. எப்படி உஹது போர்க்களத்தில் அந்த சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட நிலையோ அதே போன்று தோல்வி. அப்போ அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு படிப்பினைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று கடுமையான சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க வேண்டும் அல்லவா? நபியே, இப்ராஹிமுக்கு இதைவிட கடுமையான சோதனை ஏற்பட்டது, பொறுமையாக இருந்தார், நீங்களும் இந்த சோதனைகளில் என்ன செய்யுங்கள்? பொறுமை காத்து இருங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படிப்பினையாக அல்லாஹ் ரப்புல் என்ன செய்கின்றார்? இந்த வசனத்தை அருளுவதை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அப்ப அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் எமக்கும் படிப்பினை. ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு துயரம் ஏற்பட்டது என்று சொன்னால் மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இது ஏற்படும். ஒருவனுக்கு இது அனைத்தும் ஏற்படவில்லை என்று சொன்னால் அவர் மனிதனுடைய வகையை சேர்ந்தவராக இருக்க முடியாது. அப்படித்தானே? இது அனைத்தும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்பட்டு தான் தீரும். எத்தனை கோடான கோடிக்கு அதிபராக இருந்தாலும் அவருக்கு சோதனையும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் இருக்கத்தான் செய்யும். அப்ப அதே போன்றுதான் எமக்கு ஒரு சோதனை கஷ்டம் ஏற்படும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சோதனை இது. இதை தீர்த்து வைப்பதற்கு அல்லாஹ்விடம் நிச்சயமாக ஆற்றல் உள்ளது என்பதை உறுதியான ஈமானுடன் ஏற்று பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக அந்த சோதனையினுடைய முடிவில் என்ன செய்வான்? எனக்கு வெற்றியை தருவான். நம்ம ஏற்கனவே பார்த்ததை போன்று இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், கடலினுடைய விளிம்பிற்கு செல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சோதனை வைத்திருந்தான். அதாவது அந்த சோதனையினுடைய முடிவு இதற்கு பின்னால் எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? பொறுமையாக இருங்கள், இன்னல்லாஹ மஅயே, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடன் இருக்கின்றான், பொறுமையாக இருங்கள் என்று. பொறுமையாக இருந்தார்கள், கடலை பிளந்து வெற்றியை கொடுத்தார். பொறுமையாக இருந்தார்கள், நெருப்பை குளிர்மையாக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியை கொடுத்தார். உடன்படிக்கை நடக்கும் பொழுது சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காக பெறப்பட்ட பொழுது, அப்ப அந்த உம்ரா செய்வதற்காக பெறப்பட்ட போகும் பொழுது அந்த குறைஷி காவிர்கள் என்ன செய்தார்கள்? தடுத்தார்கள், போகக்கூடாது என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், படைகளால் நாங்கள் பெருத்தவர்களாக இருக்கின்றோம், நாம் இப்பொழுதே இவர்களை அடித்து விட்டு போக வேண்டும் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைவிட சிறந்த வெற்றியை எமக்கு வாக்களித்திருக்கின்றார் என்று பொறுமையாக இருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெற்றி இரத்தம், ஒரு துளி இரத்தம் சிந்தாமல் மக்காவினுடைய வெற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். இப்படி பல விஷயங்களை நாம் முன்னுதாரணமாக எடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுமை என்பது ஒரு முஸ்லிமிற்கு மிக அவசியமாக இருக்க வேண்டிய விஷயம் என்பதை இந்த இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாறில் இருந்து, நிகழ்ச்சியிலிருந்து எம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த அடிப்படையில் சோதனைகளும் கஷ்டங்களும் ஏற்படும் பொழுது பொறுமையாக இருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் அந்த பொறுமையை கொண்டு அந்த சோதனையில் எமக்கு வெற்றியை தரட்டும். என்று சொன்னால் நீங்கள் எதை கொண்டு உதவி தேடுங்கள்? அல்லாஹ்விடத்திலே பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும். அந்த தொழுகையை தொழுது விட்டு பொறுமையான முறையில் அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் அதை கொண்டு வெற்றியை தரட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு வல்லமை மிக்கவன், அதற்கு ஆற்றல் மிக்கவன் என்பதை உறுதியாக ஏற்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் உதவியை தேடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் நீங்களும் நாமும் கொண்டிருக்கக்கூடிய சோதனைகளை கஷ்டங்களை இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் நீக்கி அருளட்டும். ஹாதா மின் வலில் முமின் இந்தில்லா குலி கௌல் ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வலிஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.